மன வலிமையால் மற்றவர்களை மதிமயங்க செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களே. இப்படிதான் சொல்லணும். அல்டிமேட். ஒருத்தவங்களால செய்யவே முடியாதுன்ற விஷயத்த செய்யக்கூடிய, செஞ்சு சாதிச்சு காட்டக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மனமாற்றம் நிகழப் போகுது. வேலை மாற்றம் நிகழப் போகிறது. சூப்பரான டைம் பீரியடா இருக்கு. என்னத்த சூப்பர் மேடம்? ஒண்ணும் இல்ல. போன மாசம் பார்த்தேன், இந்த மாசம் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் ராசி பலன பார்க்குறேன். ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்குது. இதுவரைக்கும் எங்கேயுமே போகாத மகர ராசிக்காரங்க ஒரு சின்ன ட்ரிப்பாவது அடிக்க போறீங்க. வெளியில் பயணம் மேற்கொள்வதற்கான நேரம் கூடி வருகிறது. 5ஆம் வீட்டாதிபதி போய் 8ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்காரு. அதனால கவலையே பட வேண்டாம். இதுவரைக்கும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கவலை உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போறது இல்ல. அவ்வளவுதான். அதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஆமா மேடம். ஒரு விஷயம் நினைச்சேன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த தடவை வீணா மனசஞ்சலம் பட்டுக்கிட்டு, வீணா தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த மகர ராசினியர்களுக்கு இந்த தடவை நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ராசிநாதரே சனி அவர்தான் வந்து கர்மகாரகன், அவர்தான் ஆயுள்காரகன், அவர்தான் நீதிமான், அவர்தான் எல்லாமே. அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ரெட்ரோவாயிருக்காருனால சில சில விஷயங்கள்ல சில சில தடைகள் இருந்தது. இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. அதனால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் இருக்கிற கிரகத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது விடுபட்ட எல்லா வேலையும் முடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஓடி போட்டுருச்சோ அதெல்லாம் முடிக்க போறீங்க. குடும்பத்தோடு பயணம் மேற்கொள்வதற்காக நேரம் இருக்கு. இல்ல நண்பர்களோடு பயணம் மேற்கொள்வதற்கான நேரமா இருக்கு. கோவில் குளத்துக்கு போறதுக்கான ஆன்மீக வழிபாட்டுக்கான நேரம் கண்டிப்பாக கூடி வருகிறது. மந்திரங்கள் மூலமாக இறைவனை அடைதல் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மூலமாக இறைவனை அடைதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இப்பதான் பிறக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க வச்ச எல்லா பிரார்த்தனைக்கும் உண்டான பலன் இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் யாருக்கும் தெரியாம மனதால் புழுங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகிறது இந்த செப்டம்பர் மாசம். சூரியன் தாங்க உச்சத்துல வரான். சூரியன் தான் குடும்பக்காரன். அவன் வந்து உச்சத்துல வந்து நிற்கவும் போதும் சரி. அதுக்கப்புறம் கன்னிக்கு வந்து விபரீத ராஜயோகத்தோட கூடிய சுக்கரனோடு இருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் சரி. அதுக்கப்புறம் குருவின் பார்வையால் சிவராஜ யோகத்தோடு இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆளுமையும் சரி மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 வருஷமா மகராசிக்காரங்க நல்லா இல்ல. அதுவும் இந்த ஜென்மச்சனி முடிஞ்சு இந்த பாதச்சனியில ஒட்டிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துலயுமே ஐயோ போதும் இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியலன்னு கதறம்னா இருக்காங்க மகராசினியர்கள். இப்பதாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இப்பதாங்க நான் ஆகஸ்ட் மாசம் சொன்னேன். கண்டிப்பா வந்து உங்க ஒய்ஃபுக்கு இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வரும், புருஷனுக்கு பிரச்சனை வரும், சமசித்தமா சனியும் சூரியனும் பாத்துக்கிறாங்க, ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டே இருந்தேன். எல்லாரும் ஆமா ஆமா ஆமான்னு போட்டிருக்கீங்க. இப்பயும் சொல்றேன், உங்களுடைய உடல் நிலையில் கவனம் தேவை. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம். டயர்டா இருப்பீங்க போறீங்க. கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மி பண்ணிக்கிற அளவுக்கு ஏதாவது ஃபுட் எடுத்துக்கோங்க. சாப்பிடாம வேலை பார்த்து ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போறோன்றதுல கவனம், யாரோட பேசுறோன்றதுல கவனம், எதுக்கு பேசுறோன்றதுல கவனம், ஏன் பேசணும் இந்த விஷயத்த அப்படின்றதுல கவனம். இந்த நாள்லயுமே ரொம்ப ரொம்ப கவனம். ஏன் இவ்வளவு அழுத்தி எழுத்தி சொல்றேன்னா இந்த செப்டம்பர் மாசம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. அதனால யார்கிட்ட பேசினாலும் கேர்ஃபுல்லா பேசுங்க. யாராவது சொன்னா காது கொடுத்து கேளுங்க. அது நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ சும்மாவாவது காது கொடுத்து கேளுங்களேன். ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அதனால மகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த தடவை பிரபஞ்சத்தின் பேரருள் உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. இறை சக்தியோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். இதுவரைக்கும் எனக்கு வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஆத்ம வழிபாடு, ஆன்ம வழிபாடு உங்களுக்குள் நிகழப் போகிறது. அதுதான் உண்மை. சூட்சமா கிரகங்கள் இயங்குதுங்க. சூப்பரா இருக்கு மகர ராசிக்காரர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமா இருக்கிறத நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே உங்க கையில் தங்கிடவும், இனிமே கிடைக்க போறது அப்படியே நிலைச்சு நிற்கட்டும். மீனாட்சி நிறைய உங்களுக்கு கொடுக்கட்டும். கண்டிப்பா கொடுப்பா. அதுக்கு நீங்க கேட்க வேண்டியது அடுத்தவங்க சொல்றதை கேளுங்க. யாராவது ஒண்ணு சொன்னா செய்யுங்க. அதற்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. சூப்பரா இருக்க போறீங்க. மகராசிக்காரங்கள் 90 விழுக்காடு அதி உற்பத பலனா இருக்கு இந்த செப்டம்பர் மாசம். குடும்பத்திற்காக தன்னையே ஒப்படைக்க காத்திருக்கும் கும்பராசி நேயர்களே. அப்படிதான் சொல்லணும். இந்த செப்டம்பர் மாசம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. என் குடும்பத்துக்காண்டி நான் அதை பண்ண போறேன், என் குடும்பத்துக்காண்டி நான் எதை பண்ண போறேன் அப்படின்னு குடும்பத்தின் மீதான அக்கறை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாசம் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கு. உங்களையும் குழம்பிக்கிட்டு அடுத்தவரையும் குழப்பிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கால பீரியடா இருக்கு. கொஞ்சம் குழம்ப வேண்டாம். நான் பிளானட்டும் அப்படிதான் இருக்கு. உங்க ராசிநாதன் வந்து ரெட்ரோவாயிருக்காரு, திரும்ப வரப்போறாரு. அப்படியே பிளானட்லாம் கொஞ்சம் 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 அப்படி இருக்கு. இந்த தடவை செப்டம்பர் மாசம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான். நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி கீழே கமெண்ட்லேயும் எங்களை குழப்பி மெசேஜ் பண்ணாதீங்க. கவனமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, குழம்பி 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 டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் அப்படின்றது இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு அது அப்படி இருக்குமோ, அது இப்படி இருக்குமோ, எனக்கு கிடைக்காத, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனோ,
நான் மட்டும் என்ன இறைவன் பார்வையில் இல்லையா, நான் மட்டும் என்ன அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனந்தால் கஷ்டப்பட்டு உங்களை பேசுகிறவங்ககிட்டையும் உங்களை பற்றி புலம்பி புலம்பி புள்ளி அவங்களையும் கஷ்டப்படுத்தி தூங்க விடாமல் பண்ணி இதெல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. செப்டம்பர் மாதம் கொஞ்சம் உங்களை அப்படி தான் பண்ண வைக்கும். 2027 நடக்க போகிற விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தெரியும். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டாங்க. 2027 நடக்கும்போது பார்த்தியா, ஆமாப்பா அன்னைக்கே சொன்னானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்றது கும்பராசிக்காரங்களுக்கு அதி உன்னதமாக இருக்கும் எப்பயுமே. அவங்கள மாதிரியான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. அவங்கள மாதிரி ஒரு கணக்கு போடுறதுக்கு, ஒரு ஆளை எடை போடுவதற்கு அப்படின்றது வேறு யாரும். ஏன்னா சனியுடைய ஆளுமை நிறைந்த ஒரு இடம் அது. கும்பம் அப்படின்றதே அதனால தான் அதை கும்பம்னு வச்சுருக்கோம் நாங்கள். உயர்வாக இருக்கும் அது எப்பயுமே. அதுக்கு அது எப்பயுமே நிறைகுடம் தான். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே ஃப்யூச்சராக யோசிச்சு ப்ரெசண்ட்டை அப்படி கொஞ்சோண்டு நழுவக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க எப்பயுமே. அதனால் இந்த மனுஷங்களை ஜட்ஜ் போடுறது, அவங்ககிட்ட இந்த வேலை வாங்கலாமா, இவங்ககிட்ட அந்த வேலை வாங்கலாமான்னு யோசிக்கிறது, ₹1 கொடுத்து ₹5 வேலையை வாங்குறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டர் சனி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் உங்களை அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார். சரிங்களா? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனால் கும்பராசி நேர்களுக்கு மற்ற பிளான்ட்லாம் என்ன பண்ணும், அப்படி பண்ணு மனசில் பூந்து ஏதோ உங்களை பண்ணும். நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஐயோ நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், அதனால் நான் யாரையும் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதிமொழி எடுத்துகிட்டு இந்த ராசி பலனை பார்க்க ஆரம்பிங்க. கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மனசஞ்சலம் வர்றதுக்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் பிரபஞ்சம் உங்கள் கையில் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. காத்துக்கிட்டே இருங்க. அதை வாங்குறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதையோ அழுதுட்டு இருக்கியா அப்படின்ட்டு போயிடும். அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்காம நீ யாருக்கு கொடுப்பா அப்படின்னு சண்டை போடுங்க. பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், உங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்குங்கள். கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காலம் நேரம் கனிந்து வருது. அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய விரத்தியாலோ உங்களுடைய புலம்பலாலோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன வேலை பண்ணுமோ அதுக்கான முகாந்திரங்களை பாருங்கள், அதுக்கான செயலில் ஈடுபடுங்க. செயலில் ஈடுபட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி வெற்றி தான். பின்னாடி இருந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா வயதுடைய பெண்கள் ரெடியாக இருக்காங்க, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. இயல்பாகவே ஆசீர்வதிக்கக்கூடியப்பட்ட ஆட்களாக இருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். கும்பராசினர்களுக்கு கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அனுமன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக பண்ணுங்கள். கூடிய மட்டும் கொஞ்சம் அந்த ரெட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலரை இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு எல்லா கலரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 கலர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது கும்பராசினியர்களுக்கு. முடிஞ்சால் க்ரீன் நிறைய யூஸ் பண்ணுங்களேன். நிறைய க்ரீனரி போய் பாருங்கள். தண்ணி இருக்கிற இடமா போயிட்டு வாங்க. சும்மா நடந்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டு அப்படியே போயிட்டு வாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டை. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆன் த வே உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 85 விழுக்காடு சூப்பராக இருக்குது. மற்றவர்களுக்காகவே உழைக்கும் மீனராசினியர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பாடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் என்னெல்லாம் அவஸ்தப்பட்டீங்களோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் ஆகி வர போகிறீங்க. பட் தலைக்கு மேலே இருக்கிற ராகு ஏதோ ஒரு இடைஞ்சலை கொடுப்பாரு. அவரை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், விட்டுறலாம். மிச்சம் 8 நம்மளுக்கு நல்லா இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம வண்டியை ஓட்டுவோம். சரியா? இந்த செப்டம்பர் மாதம் எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளால் மேன்மை, கணவனால் மேன்மை, மனைவியால் மேன்மை, பெற்றோர்களால் மேன்மை, சகோதரர்களால் மேன்மை, பிள்ளைகளால் மேன்மை, எல்லாத்துலேயும் மேன்மைங்க. சூப்பராக இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிரச்சனை 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு கொஞ்சம் அவரோட புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ டாக்குமெண்ட்டு, இந்த மெயில் அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய. யாராவது ஐடி ஃபீல்டெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயில் அதிகமாக அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை அதில் பிரச்சனை வரதுக்கான நேரமாக இருக்கும். எந்த வியாபாரம் செய்கிறீர்களோ அந்த வியாபாரத்தின் மீதான ஒரு கண்காணிப்பு அப்படின்றது அவசியமாக இருக்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் யார்கிட்டையும் பேசி வம்பு வழக்கு வாங்கிக்காதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, புலம்பாதீங்க. நீங்கள் என்ன தான் புலம்புனாலும் நடக்கிறதா நடக்க போகுது. அதனால் புலம்பி ஒன்றும் கிடைக்கப்பட. தலைக்கு மேலே இருக்கிற ராகு உங்களுக்கு சில உடல் உபாதைகளை கொடுப்பது. அதனால் போய் சிவனை சரணாகதி அடைஞ்சிருங்க. சிவனை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ராகுவாது கேதுவாது தேவையில்லாமல் யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வேலை ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். வேலை பழு அதிகமாகத்தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மேபி உங்களோட சுய ஜாதகம் வளர்த்துருந்தா உங்களுக்கு இடம் மாறதுக்கான யோகம் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் இடம் எதுவும் மாறாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இப்போதைக்கு. அதை தாண்டியும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படி இருக்கான், நான் இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியான சில பொறாமை குணங்கள் மேலோங்கிறதுக்கான நேரமாக இருக்குது. அது வேணாம். ஒரு ஏக்கம், அப்படி இருக்கே இப்படி இருக்கே எனக்கு அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் மேலோங்குவதற்கான காலகட்டம். அது வேணாம். முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க. அது பொறாமையாக மாறி
நம்மளையும் அழிச்சு அடுத்தவங்களையும் அழிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் பிளானட்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், உங்களை பொறாம்பட வைக்கும். காமெடியாக இருக்குல்ல, அதுதான் நடக்க போகுது. அதனால் உங்களோட 12ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோ ஆயிருக்காரு அப்படின்னா அவரோட இயல்பு தன்மையிலேருந்து மாறி இருக்காரு. அது வேணா ஓகே. உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு, மிதுனத்தில் உட்காந்துருக்காரு. சின்ன சின்ன சஞ்சலம், சின்ன சின்ன பொறாமைகள்லாம் வர்றதுக்கான நேரமாக இருக்குது. இந்த தடவை உங்களுடைய தொலைத்தொடர்பு, உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய பேச்சுவார்த்தை, உங்களுடைய நடத்தைகளில் மூலமாக மற்றவர்கள் ஆதாயம் தேடிக்கொள்வார்கள், உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதனால செப்டம்பர் மாதம் அதில் கவனமாக இருக்கணும். யாரை பற்றி யார்கிட்டையும் புறணி பேசாதீங்க, யாரை பற்றி யார்கிட்ட வம்பு பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அப்படியான்னு கேட்டு பேசாமல் இருந்திருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் உங்களுடைய சாப்பாடு விஷயத்தில் கவனம். இன்டைஜஷன் ஆகிறதுக்கான நேரமாக இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், 4ஆம் இடம் தான் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இன்டைஜஷன் வரதுக்கான நேரமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கடனை வாங்க வைக்கிறதுக்குமான சூழல் இருக்கும். நிறைய கடன் வாங்குவதற்கான நேரத்தை கிரியேட் பண்ணி விட்ரும். ஆல்ரெடி ஆகஸ்ட் 15லேயே ஆகஸ்ட் மாதமே ஆரம்பிச்சிருக்கும். அது செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த கடனை கட்டுறதுக்கான நேரமாக இருக்கும். அதனால் கிரெடிட் கார்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கடன் கட்டுதல் மூலமான சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ராசியாக மீனராசி இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. ஹெல்மெட் போடலன்னு போலீஸ்கிட்ட பிடிபட போவீங்க. அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 12ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோ ஆகி சூரியனுடைய சம்மந்தப்படுகிறார். 2ஆம் வீட்டு அதிபதியும் போயிட்டு மீனத்தில் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் அப்படி சரியில்லாத காலமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா, காலில் போகிற சாக்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 4 டஜன் வாங்கிட்டு வாங்க. அதை போட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரம். காமெடியாக இருக்கா, இது தாங்க பரிகாரம், இதை பண்ணுங்க. அது பிளாக் கலர் சாக்ஸாக பார்த்து வாங்குங்க. சரிங்களா? உங்களுக்கு வர பிரச்சனைலாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, இந்த காரணத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன் போட சொன்னேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒரு 4 மாதம் தான், அப்புறம் சரியாக போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். ராகு தலையை விட்டு கீழே இறங்கிட்டாலே போதும். அப்போ அடி அப்படின்னு மூச்சு விட்டுறலாம். சிவ வழிபாடு உங்களை முன்னேற்ற பதவியில் கொண்டு செல்லும். சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருங்க. மனசில் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த 15 வரியும் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சிவன் அருளால் உங்கள் சிந்தை கலங்காது தெளிவு பிறப்பதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரியும்.